ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கடையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எந்த வழியுமே தெரிய மாட்டேங்குது. தன்னாலேயே தான் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வராரு. வந்த உடனே அப்பா கடையை அடைச்சிடலாமாப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், என்னடா சரவணா டைம் ஆயிடுச்சா, நைட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன், போகலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் சரவணனும் பாண்டியனும் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு, டே கதிர் நம்ம மாமாவை பார்க்க போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னென்ன கேட்குறீங்க, வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு பழனிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, நீ ஃபோன் பண்ணுவேன் தான் இவ்வளோ நாளாக நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வா போகலாம், எங்கே போகலாம், நீங்கள் வெளியே வாங்க மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வைக்கிறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம பழனிக்கு பயங்கர சந்தோஷம். இத்தனை நாளாக இதுக்காக தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இத்தனை நாளாக இது மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம மாப்பிள்ளைங்களை பார்க்க வராங்க. வந்த உடனே டே மாப்பிள்ளை, இத்தனை நாளாக உங்களை எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியலடா என்னால், இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே என்கிட்ட பேசுகிறத நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு, மாமா நானாவது உங்களை புரிஞ்சிருந்துருக்கணும், சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, அதெல்லாம் விடு, நம்ம போகலாம், வா எங்கே போகலாம், டீ குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்த உடனே டீ காரக்கார்ட்ட ஒரு 3 டீ வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே மாமா, என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, நான் ஒருத்தையை ஏமாற்றிட்டு வந்தேன், இப்போ ஒருத்தி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா இல்லை மாமா, ஏமாற்றிட்டு போகிற வழி ஏமாந்து நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஃபீலிங்ஸை, அந்த வழியை நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் லவ் பண்ண பொண்ணும் நான் விட்டுட்டு வரும்போது இப்படி தான் நான் அனுபவிச்சிருப்பா, அந்த வழியை புரிய வைக்கிறதுக்காகவோ என்னவோ எனக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுத்துட்டான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ஃபீல் பண்ணி சொல்லவும், இங்க பாருடா சரவணா, நீ வருத்தமே படாத, மயில் கூட வாழணும்னு நினைக்கிற, என்னன்னு சொல்லு, உன்னோட முடிவு இத்தனை நாளா நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப கரெக்டான ஒரு முடிவை எடுத்திருப்பல, அது என்னன்னு சொல்லு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு அவ கூட வாழணும்னு தோணவே மாட்டேங்குது மாமா, நான் எத்தனையோ முறை யோசிச்சு பார்த்துட்டேன், சரி அப்பா அம்மாக்காக சகிச்சுட்டு வாழலாம் அப்படின்னு யோசிச்சேன், ஆனா எதுக்குமே என்னால மனசு ஒத்து போகவே மாட்டேங்குது, அவ கூட என்னால வாழ முடியாது மாமா, எனக்கு அவ வேண்டவே வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா சரவணா, நீ எடுத்திருக்க முடிவு உனக்கு சரின்னு தோணுனா அதை வந்து இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு அதை பாரு அப்படின்றாங்க. இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, என்ன மாமா சொல்றீங்க, இங்க பாருடா, இங்க பாரு கதிர், கண்டிப்பாக சரவணனோட வாழ்க்கை இப்போ வந்து அவன் 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 முடிவு பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போது அவனுக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னா எதுக்காக வாழணும், இப்போது அவ 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்கன்னா 2 பேருக்குமே பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் இது எப்படி சரியாக வரும், எனக்கு இது சரியாக வரும்னு நல்லா தோணலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருடா சரவணா, மாமா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு இருக்கா, உனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுக்கும் உனக்கு பிடிக்கும், அந்த உன்னை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லுவோம். என்ன மாமா சொல்ற, நீ சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருடா சரவணா, உன்னோட வாழ்க்கையில இப்படியே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை என்னத்துக்கிட்ட ஆகுறது, இங்க பாரு சரவணா, மாமா சொல்றதை கேளு, உனக்கு பிடிக்கல, இப்போ மயில கூட சேர்ந்து வாழணும்னு தோணுச்சுன்னா மயில கூட்டிட்டு வந்து வாழு, அப்படி இல்லையா அவ வேண்டவே வேண்டான்னு தோணுதா, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு பழனி இருந்துட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மாமா நீங்க சொல்றது நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றேனே பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்ல மாமா எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை மாமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிருப்பாங்களோ இல்ல இதுல போய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நான் ஒவ்வொன்றுத்துலயும் சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன், ஏன்னா இவகிட்ட நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் மாமா, என்னால திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் கூட வாழ முடியாது மாமா, இங்க பாருடா சரவணா, கடைசி வரைக்கும் நம்மளால இப்படியெல்லாம் இருந்துட முடியாதுடா, எனக்கும் அதே தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க, நான் பிடிச்ச ஒன்றும் அவ கூட வாழலையே, ஏதோ வாழணுமே தானே அவ கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இங்க பாரு சரவணா, உனக்கு ஒரு துணை வேணும்டா, நான் சொல்றத சொல்லிட்டேன், நல்லா யோசி, நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசி, அதுக்கப்புறமா என்கிட்ட நாளைக்கு வந்து முடிவை சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம
கதிர் இருந்துட்டு, மாமா எனக்கு இது சரியா வராதுன்னு தோணுது மாமா. இங்க பாருடா கதிரு, நான் சொல்றது சரியா வரும். கண்டிப்பா இதை செஞ்சா சரவணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சரவணனுக்கு மயில் கூட வாழணும். மயில் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு மயில் கூட வாழணும்னு தோணுதான் வாழட்டும். நான் வேண்டானே சொல்லல. ஆனா இப்போதைக்கு அவன் நிறைய யோசிச்சிருப்பான்ல, அந்த யோசனையெல்லாம் அவன் அதாவது அந்த யோசனையெல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்திருப்பான்ல, அதை வந்து அவனை பண்ண சொல்றேன். இப்போ நான் சொல்றதை தான் அவன் கேட்கணும்னுலாம் இல்லை. அவன் மனசுக்கு என்ன தோணுதோ, அவன் மனசுக்கு என்ன தோணி அவன் செய்கிறானோ அதில் தான் அவனுக்கு சந்தோஷமே இருக்கும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா கதிரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு மயில அவங்கள பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு கதிரு, திரும்ப திரும்ப அவளை பிடிக்கும், அவள் கூட வாழ விருப்பம் வரும்னு மட்டும் சொல்லிடாரு. இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சரவணன் வந்துட்டு கதிர்கிட்ட சொல்லவும், கதிர் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அண்ணா என்னென்ன சொல்றீங்க நீங்க கண்டிப்பா இப்போ கோவத்துல சொல்றீங்கன்னு, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மேல ஒரு கொஞ்சமா விருப்பம் வந்தாலையும் வரும் இல்ல மாமா, வரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது பழனி இருந்துட்டு, இங்க பாரு கதிர், நான் சொன்ன விஷயத்த நீங்க 2 பேருமே யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவா நாளைக்கு வந்து சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, என்னென்ன மாமா இப்படி சொல்லிக்கிட்டு போறாரு, அவரு சொல்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பம் இருக்குதா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்கன்னு, நம்ம அதையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாரு கதிர், என்னால இப்போதைக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு கல்யாணம்னு ஒன்று வேண்டவே வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாமா இப்படி சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் வாழவே பிடிக்கல, எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலடா. இப்படியெல்லாம் வாழ்ந்துதான் ஆகணுமா, நான் செத்துருட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னென்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அம்மா அப்பாவை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா, நம்மளெல்லாம் வளர்க்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ நீ பாட்டுக்கு செத்துட்டுனா அவங்க 2 பேரும் என்ன ஆகுவாங்கன்னு நினைச்சு பார்த்தியா, அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேனே. இங்க பாருங்கண்ணே, நீங்க மறந்து கூட இந்த மாதிரி யோசிச்சிடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருடா கதிரு, என்னால முடியலடா. என்னை பார்த்தா எல்லாருக்கும் ஏமாத்துற மாதிரி தெரியுதாடா. நான் அவ்வளோ ஏமாலியா இருந்திருக்கேன். அவங்க வந்து புத்திசாலியா இருந்திருக்காங்க, நான் அவ்வளோ ஏமாலியா இருந்திருக்கேன். அது ஒண்ணுதான்டா காரணமே அப்படின்னு நம்ம சரவணன் வந்துட்டு கதிர்கிட்ட சொல்லவும், சரிங்கண்ணே நீங்க இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்கண்ணே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் ஒரு மாதிரியா இருக்கிறத பார்த்த கோமதி இருந்துட்டே, டே சரவணா சாப்பிட்டே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சாப்பிட்டேம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டே சரவணா நீ நல்லா இருக்கல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் என்னை நினச்சி வருத்தவே பட தேவையில்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சரவணன் இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வருத்தமாகவே இருக்குது. என்னோட பையன் இது வரைக்கும் அவனோட கஷ்டத்தை ஒன்றுத்த கூட எங்ககிட்ட சொன்னதே இல்லையே, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியே நடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு தூங்க போயிடுறாரு. தூங்க போன உடனே நம்ம கோமதி வந்துட்டு சரவணன் பின்னாடியே போகிறாங்க. போன உடனே நம்ம சரவணன் வந்து யோசிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. பார்த்த உடனே சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, எங்க சரவணனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, அவன் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத அப்படின்னு நம்ம கோமதியை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மாமா சொன்ன விஷயத்த மாமா சொன்னபடி நடந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இவ கூட வாழ விருப்பம் இல்லைல்ல, எதுக்காக அவளை நம்ம சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே போய் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்ட உடனே நம்ம கோமதி காலையிலேருந்து சரவணனை பார்க்காதனால நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, என்னங்க நம்ம சரவணனை காலையிலேருந்து ஆளை காணுங்க, நானும் அங்கங்கே தேடி பார்த்துட்டேங்க, அவனை காணோம், நீங்கள் அவனுக்கு ஒரு ஃபோனை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம சரவணனும் ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்த உடனே, அப்பா நான் ஒரு சின்ன வேலையாக வெளியே வந்திருக்கேன்ப்பா, நீங்கள் கடைக்கு கிளம்பிடுங்க, நான் கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சரவணனுக்கு நம்ம பாண்டியன், இங்கே பாருடா சரவணா, எங்கே போகிறதா இருந்தாலும் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா, இங்கே நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நான் எழுந்த நேரத்துக்கு நீங்கள் எல்லாமே தூங்கிக்கிட்டு இருந்தீங்க,
சரிங்களா? அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல. நான் இங்க வந்துட்டதுக்கப்புறம் சொல்லலாம்னு நெனச்சேன். வேலையில கொஞ்சம் மறந்துட்டேன்ப்பா. சரிங்கப்பா, நீங்க கடைக்கு வந்துருங்க. நான் கடைக்கு வந்துர்றேன் அப்படின்னு ஒரு பக்கம் கோமதி நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, அ சரிடா சரவணா, வெளியே எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுறா, இல்லைன்னா நான் வீட்டில இருந்து கடைக்கு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை, எனக்கு வேண்டாப்பா, நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு போயிட்டு நம்ம கோமதி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு இடிச்சு போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மாமா நம்மளை ஏற்றுக்க மாட்டாரா, மாமா மனசு மாதிரி நம்மளை ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்துட்டு அது டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கொரியரும் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் கடைக்கு வராங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன் வந்துட்டு, டேய் சரவணா, எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா, ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, ஒரு முக்கியமான வேலையை தான்ப்பா காலையிலே எழுந்து போயிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்கப்பா, இந்த லெட்டர் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்காங்க. இங்க பாருங்கப்பா, மயிலுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. டி சரவணா, எதுக்காகடா இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல, அதனால நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காக இது இப்படி ஒரு முடிவுனா, நான் எத்தனை நாளா இதை நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு தான்ப்பா. இந்த முடிவு எடுத்ததுனால நான் ஃபியூச்சர்ல இதை நினைச்சு கஷ்டப்பட மாட்டேன். நீங்க வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, இது எடுத்தோ கவுத்தோனும் எடுக்கிற முடிவு இல்லடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருங்கப்பா, எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது மயிலோட வீட்டுக்கு கொரியர் போகுது. கொரியர் போன உடனே கொரியர் பாய் வந்து அதாவது கொரியர் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு அந்த கொரியரை வாங்குறாங்க. வாங்கி என்ன லெட்டர்னு கேட்கவும், தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கொரியர் பாய். அதுக்கப்புறம் சைனை போட்டுட்டு அந்த லெட்டரையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மயில், இது என்ன லெட்டர்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு அந்த லெட்டரை பிரித்து பார்க்கவும், நம்ம மயில் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. போச்சுமா, என்னோட வாழ்க்கை போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும், என்னடி ஆச்சு, அந்த லெட்டர்ல என்னடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடி இருக்கு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, என்ன அந்த வீட்டுல இருந்து மொத்தமா விலைக்கு வச்சுட்டாங்கம்மா, எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன சொல்றடி நீ, அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா, நான் அவ்வளோ பேசிட்டு வந்தோம், அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்காங்களா, அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, என்ன பண்ண போறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், நீங்க இங்கே இரு, நானும் உங்க அப்பனும் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஆட்டோவில் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் ஸ்டேஷன், அதாவது மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, ஐயோ என்னோட பொண்ணோட வாழ்க்கை போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அழுத உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, அதாவது யாரு, நம்ம பாக்கியம் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்கவும், போலீஸ் வந்து, என்னம்மா எதுக்காகமா அழுதுகிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் அழுகக்கூடாது, என்ன பிரச்சனைன்னு உள்ள பெரிய அம்மா இருக்காங்க, பாருங்க, அங்கே போய் என்ன விஷயம் ஏது விஷயம் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து உள்ள அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், என்னோட பொண்ணை வரதட்சணை கொடுமை பண்றாங்க மேடம், ஒவ்வொரு நாளும் என்னோட பொண்ணுக்கிட்ட நகம் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரை கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் கொடுக்க முடியல. அதுக்கு என்னோட பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க மேடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ என்னோட பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பி வச்சிருக்காங்க மேடம். என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்க மேடம் அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட அதாவது எல்லாமே நடந்த மாதிரி ஒரு பொய்யை கிரியேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க யார் யார் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரு மேலேயும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு கடைக்கும் நம்ம பாண்டியன் வீட்டுக்கும் ரெண்டு பக்கமா போயிட்டு எல்லாருமே கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இவங்க தான் எங்க கிட்ட பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க, நாங்க அவங்க கிட்ட வரதட்சணை கொடுமைன்னு இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே கிடையாது, நீங்க வேணா அக்கம் பக்கத்துல கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம
கோமதி சொல்லவும், இத கேட்ட நம்ம இது போலீஸ் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, நீங்க கேட்டதில்லன்னு சொல்றீங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு நாளும் உங்க உங்க மருமகள நீங்க அடிச்சு துன்புறுத்தி, நகையும், பணமும் இவங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லி கேட்டுட்டே இருப்பீங்களாமே. இப்படிதான் இவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இத கேட்ட நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. "இங்க பாருங்க மேடம், இவங்க தான் எல்லா தப்புமே பண்ணது. அது மட்டும் இல்லாம, இவங்க வயசு விஷயத்துல இருந்து, படிப்பு விஷயத்துல இருந்து, இப்போ குழந்தை விஷயத்துல இருந்து, அது மட்டும் இல்லாம நகை போடுறேன்ற விஷயத்த வரைக்கும் இவங்க தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னமா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜ் இருந்துட்டு தெளிவா எல்லா விஷயத்தையும் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்க பாருங்க, இதுல யார் உண்மையை சொல்றீங்க, யார் பொய்ய சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ யார் பொய் சொல்றீங்களோ அவங்களா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா இப்போ ஸ்டேஷன் உள்ள லாக்அப்ல போட்டு 4 அடி கொடுத்தனா லாடம் கட்டினா உங்களுக்கு அப்போ தானா உண்மை வந்துடும். இப்போ நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இவங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்க மேடம். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னோட பொண்ணுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்காம போயிடாதீங்க மேடம். என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் வாங்கி கொடுங்க மேடம் அப்படின்னு பயங்கர அழுகையோட கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அப்படி எதுக்காகம்மா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்க மேடம் அப்படின்னு மயிலோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லுவோம். போலீஸ் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாருமே சொல்கிறது உண்மை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே ஓவர் ரியாக்ஷனாக இருக்குது. இங்கே பாருமா, உன்னை 4 அடி அடிச்சேன்னா கண்டிப்பாக நீ உண்மையை சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, அவங்க உண்மையாகவே உங்ககிட்ட வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் வேணால் அக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இந்த அம்மா பேசுகிறதெல்லாம் நம்பாதீங்க. இவங்க வீட்டில் ஒரு 4 வீட்டில் போயிட்டு விசாரித்து பாருங்கள். அவங்க எவ்வளோ கழுவி ஊற்றுறாங்கன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் மேடம், இவங்களுக்கு நகையும் பணமும் கொடுக்கறதுக்காக தான் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டேயும் கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுத்து அனுப்புனேன். இப்போது என்னால் கடன் வாங்குறதுக்கும் வக்கு இல்லை, இப்போ என்னால் போகிறதுக்கும் வக்கல்ன்றதுக்காக தான் இப்போ என்னோட பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி நான் வாழ வெட்டி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட போலீஸ் இருந்துட்டு பாக்கியத்தை ஒரு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் முழிக்கிற மொழியை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம், இங்கே பாருமா, நீ பேசுகிறத பார்த்தா தான் பொய் மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, அவங்கள பார்த்தா வரதட்சணை கொடுமை பண்ணுற மாதிரியெல்லாம் தெரியலையே. நீ என்ன பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா? இங்கே பாரு, பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்தால் அதுக்கு தண்டனை என்னென்னு தெரியுமா? 1 வருஷம் ஜெயில் தண்டனை. அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 லட்ச ரூபாய் அபதாரம் கட்டணும். தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதை கேட்டே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன மேடம் சொல்கிறீங்க? நான் பொய்யெல்லாம் சொல்லலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது வாட்டி, இல்லை மேடம், நான் சொன்னதெல்லாம் பொய் தான். என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழி தெரியல மேடம். என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. ஏதோ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக ஒரு 3 பொய் சொல்லிட்டேன். ஒரு 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லுவாங்க. ஏதோ நான் ஒரு 3 பொய் சொல்லி தானே கல்யாணத்தை நடத்தியிருக்கேன். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பொய் சொன்னதே தப்பு. இதுக்கு மேலே அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய் சொல்லி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் வந்திருக்கீங்களே, அசிங்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், நல்லா கேளுங்க மேடம், நல்லா கேட்டால் தான் அந்த அம்மாவுக்கு உரைக்கும். அந்த அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் வந்து வாசப்படியில் நின்று அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம், இவ்வளோ பொய் சொல்கிற குடும்பத்தில் எங்களால் எப்படி அந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்து எங்கள் வீட்டுக்கு வர வச்சுங்களே எனக்கே தெரியல மேடம். ஏதோ தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பொய்யும் சொன்னதில்லை, பித்தலாட்டமும் பண்ணதில்லை. ஆனால் இப்படி ஒரு வீட்டில் இருந்தால் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்குது மேடம் அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம கோமதி இருந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் மேலே தப்பு இல்லாமல் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு வந்தது எங்கள் தப்பு தான் மேடம், மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்கள்லாம் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மேடம். நீங்கள் கவலைப்படாதீங்க, விடுங்க. என் மேலே தப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம சரவணனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஜென்மத்தில் உங்கள் பொண்ணு கூட வாழ்வன் மட்டும் நினச்சி பார்க்காதீங்க.
பார்க்காதீங்க. நீங்கள் அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் நான் கோர்ட்டில் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லியே தான் ஆகணும். என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்க தான் போகிறீங்க. பாருங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஏதோ ஒரு 3 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவீங்களா? இங்கே பாருங்கள், அந்த 3 பொய்யை தவிர என்னோட பொண்ணு எந்த பொய்யுமே சொன்னதில்லை. ஆஹா ஓஹோ, உன்னோட பொண்ணு எந்த எந்த ஒரு பொய்யுமே சொன்னது இல்லையா? அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக எத்தனை பொய்யை சொல்லியிருக்கா? இங்கே பாரு, உன்னோட பொண்ணு உன்ன மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. இங்கே பாருடி, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு, எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. டே சரவணா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணனுக்கு பழனி சொன்னது தான் ஞாபகம் வருது. பழனி மாமா சொன்னது தான் கரெக்டு. பழனி மாமா சொன்ன பொண்ணுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். இவளுக்கு தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சுல்ல, இவளுக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அது மயில்கிட்டே, இங்கே பாரடி மயில், அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு நீயும் அனுப்பிவிடு அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம மயில் இருந்துட்டு, மா என்னம்மா சொல்கிற நீ? இங்கே பாரு மயில், நான் சொல்கிறத கேளு, நம்ம கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை கேட்ட மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு டிவோர்ஸ் தான் கிடைக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே பாரடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே பாரடி, நான் சொல்கிறத கேட்டு இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்றாங்க. நீ சொல்றதை கேட்டுதான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னு உனக்கு தெரியலையாமா? இங்க பாரடி, மிச்சம் பேசாம இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கையெழுத்தும் போட்டுறாங்க. போட்ட உடனே நம்ம அந்த பேப்பரை கொரியரும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனோட வக்கீல் இருந்துட்டு கால் பண்றாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு நாளைக்கு இயரிங் வருது, நாளைக்கு 2 பேருமே கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 குடும்பமும் மறுநாள் காலையில கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் இயரிங் நம்மளோட கேஸ் தான். கேஸ் வந்த உடனே நம்ம சரவணன் வந்துட்டு போய் நிற்கிறாங்க. நம்ம சரவணனையும் மயிலையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு, நீங்கள் எதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் ஜட்ஜ் அம்மா கிட்டே சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஜட்ஜ் அம்மா இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்ன, இப்படி ஒரு ஜென்மம், இப்படி ஒரு ஆளுங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் வீட்டுக்காரர் சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், அந்த குழந்தை விஷயத்தில் மட்டும் நான் போய் சொல்லலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மேடம் நான் பேசலாமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட சரவணன் வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், அவங்க சொல்லி தான் மேடம் அவங்களோட பொண்ணு வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம மயில இருந்துட்டு வாயை திறக்காம அமைதியே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஜட்ஜம்மா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அந்த பையன் கேட்கறதுல தப்பே கிடையாது. அந்த பையன் அதாவது டிவோர்ஸ் கேட்கறதுக்கு எல்லா ஆதாரமும் வச்சிருக்காரு. அவர் கொடுத்த ஆதாரத்தை எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது மயில் வந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்றாங்க. ஆனால் கோர்ட்டில் இருந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம மயில் வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே வெளியே வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம மயில் அழுகிறத பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரடி, இனிமேவாது யாரையும் ஏமாத்தாமல் நேர்மையாக வாழணும்னு நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணாத, உங்ககிட்ட என்னைக்காவது மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேனா, இல்லை உங்களுக்கு எந்த வேலையாமல் செய்யாமல் போயிருக்கேனா, என்னத்தை பண்ணாமல் போயிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, இதெல்லாம் பண்ணாமல் போயிருந்தா கூட நான் அவ்வளோ பெருசாக எடுத்திருக்க மாட்டேன்டி. ஆனால் எங்களை ஏமாத்திருக்க, முட்டாளாக்கியிருக்க, கேவலமான பொய்யை சொல்லியெல்லாம் எங்களை ஏமாத்திருக்க. இப்படி ஒருத்தியே எங்கள் வீட்டில் எப்படி வச்சுக்க முடியும்? நீ தூங்குற போது தலையில் கல்ல போட மாட்டேன்னு என்னடி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, உங்கள் வீட்டுக்கோ எங்கள் வீட்டுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கோர்ட்டையே முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் எதுவும் வந்துட போதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி பக்குன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை தானே கெடுத்துட்டோமே அப்படின்னு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணன் பயங்கர சந்தோஷம். இந்த சந்தோஷத்திலேயே அந்த பழனி கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்க மாமா, எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு மாமா, நீங்கள் சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணாச்சு என்கிட்ட போய் சொல்லாமல் இருக்குமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடா சரவணா, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்ப
இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ரொம்ப சந்தோஷம். நான் அந்த பொண்ணு கண்டிப்பாக உன்னோட பேச்சை கேட்டு அது மட்டும் இல்லாமல் உன்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பொண்ணு நடந்து கொண்டா கண்டிப்பாக உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும். நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் அதாவது பழனி வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறாரு. அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சரவணன் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமான ஒரு மாதிரி லுக்கு விட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் லுக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்துட்டு என்ன சரவணா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பொண்ணு இருந்துட்டு இங்கே பாருங்க எனக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை கேட்ட சரவணன் இருந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கோவிலில் இருக்கிற தாலியை எடுத்தே அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் மாலையும் கையுமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. டே சரவணா என்னடா இது, என்னடா கோலத்துல வந்திருக்க நீ அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் கேட்கவும், அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டே சரவணா என்னடா இது, உன்னோட வாழ்க்கை இப்பதாண்டா டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தேன், இந்த கல்யாணத்தை பண்றதுக்காக தான் நீ டிவோர்ஸே வாங்கினியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சது அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் மயிலுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.